இந்த தண்டுப்பத்து அதோட பேர் எதுக்காக வந்தது, யார் என்ன காரணத்துக்காக வச்சாங்கன்னு இங்கே இருக்கு. எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள்? யார் இங்கேயா? இங்கே எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு. உங்கள் பேர்? என் பேர் கார்த்திகா. கார்த்திகா. இந்த ஊர் தானே நீங்கள்? இல்லை, எனக்கு உடம்புடி. ஓ சரி. இந்த தண்டுப்பத்து அப்படின்ற ஊருக்கு என்ன காரணம், அந்த பேர் அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பற்றினா இங்கே முன்னால் நிறைய தண்டால் போடுற ஆட்கள் இருந்திருக்காங்க. தண்டால் போடுற ஆள்கள். சரி. அது போக இப்போ பழைய காலங்களில் இப்போ போட்டி, அதாவது மல்யுத்தம், சண்டை அதுக்கு வைக்கிறதுலாம் இங்கே மெயினாக நடந்திருக்காங்க இந்த ஏரியாவில். ஓ அந்த காலத்தில் வந்து மெயினாக குஸ்தி, இந்த சண்டை, சிலம்பாட்டம், தண்டால் இதெல்லாம் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஆமாம், அதில் வரலாறு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? என் பேர் திருமால் செல்வம். உங்கள் பேர்? அந்தோன்ராஜ். உங்கள் பேர்? தமிழ்ச்செல்வி. பேச்சியம்மாள். கலா. ஐயப்பன். முத்துவேல். இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாவது இந்த தண்டுப்பத்து அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் முத்து. காரணம்னா ஃபர்ஸ்ட் 10 பேர் ஏற்கனவே நல்லா தண்டா எடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியாது. இங்க தண்டால் எடுத்திருக்காங்க. தண்டபத்தில் 10 பேர் தான் எடுத்தாங்களா? இப்போ வந்து அந்த 10 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தண்டால் போட்டியில ஒரு 10 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான், அதுக்காக இந்த ஊர் பேர் தண்டபத்து அப்படின்னு வந்தது அப்படின்றீங்களா? இது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது உண்மைன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆமான்னு சொல்லுங்க. ஆமாவா? டே உண்மை தானடா? ஆமாவா? டே உண்மை தானடா? உனக்கு எப்படி தெரியும்? தண்டுபத்து அப்பெயர் வர காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிற்றூர் பகுதிதான் தண்டுபத்து. இனி இவ்வூருக்கு தண்டுபத்து என பெயர் வந்ததன் காரணம் பற்றி காண்போம். சோலைகளை குறிக்கும் மற்றொரு தமிழ் சொல்லே தண்டு என்பதாகும். இதை தண்டலை என்றும் கூறுவர். சிலர் தண்டரை எனவும் தண்டலம் எனவும் வழங்குவர். திருச்சிராப்பள்ளியை சார்ந்த குழித்தலை என்னும் ஊர் குழித்தண்டலை என்றே முன்னாளில் வழங்கப்பெற்றது. அதேபோல் காவிரி கரையில் பள்ளத்தாக்கான ஓர் இடத்தில் செழுஞ்சோலைகளின் இடையே எழுந்த ஊரையும் தண்டலை என்றே அழைத்துள்ளனர். இவ்வாறு சோலைகள் நிறைந்த பகுதியை தண்டு அல்லது தண்டலை என்னும் பெயரிலேயே பண்டை தமிழர்கள் அழைத்துள்ளார்கள். அவ்வகையில் மரம், செடி, கொடிகள் நிறைந்த சோலைகளின் பகுதியாக முற்காலத்தில் இவ்வூர் விளங்கியதால் இது தண்டு என்னும் அடைமொழியோடு தண்டுபத்து என வழங்கப் பெற்றுள்ளது.